ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு லாங் டேர்ம் அப்ளிகேஷன். நம்ம சேனல்லையுமே சரி, நம்ம டெலகிராம் குரூப்லையுமே சரி, கோட்டின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் அப்ளிகேஷன் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாளுக்கு மேலே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. டெய்லியும் வந்து இன்கம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் இந்த ஆப்பிள் அப்ளிகேஷன், லாங் டேர்ம் அப்ளிகேஷன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பிளான் இருக்குது, எந்த பிளானை பை பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஆப்பிள் அப்ளிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் இந்த அப்ளிகேஷன்ஸோட லிங்க் வந்து அதில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்ட்டு எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செட் லாகின் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்டாக, ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிக் நேம் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இன்விடேஷன் கோடு இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதை எதுவுமே பண்ணாமல் கீழே வந்து வெரிஃபிகேஷன் கோடு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு கீழே ரைட் சைடில் சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி வரும். உங்கள் மொபைல் நம்பருக்குலாம் ஓடிபி வராது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி அதிலேயே வந்து உட்காந்துரும். அதை வந்து எதுவுமே பண்ணாமல் கீழே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ரிஜிஸ்டர் நவ்வை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் பாஸ்வேர்டு அதையுமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் கொடுங்க. லாகின் பண்ணணும். அப்ளிகேஷனோட டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இன்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து வெளியே வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து செகண்ட் ஆப்ஷனாக வந்து இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து நமக்கு பிளான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எந்த பிளானை பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. எந்த பிளானை பை பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு பிளானை வந்து பை பண்ணிடுவீங்க. ஸோ அதனால நான் சொல்கிற பிளானை மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிளான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டெடி அப்படின்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டயர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விஐபி ஏரியான்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெடி போய்க்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பாருங்கள், ரூ. 270 பிளான். அந்த ரூ. 270 பிளானை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ரூ. 226 உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் விட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டும் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து வீடியோவில் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 270 பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டயர் பெனிஃபிட்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளானை பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ₹100 பிளானு நீங்கள் ₹100க்கு நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஒன் டேயில் உங்களுக்கு 200 கிடைக்கும். அதை நீங்கள் விட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த 270க்குள்ள டெய்லி இன்கமும் வந்துட்டு உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்கள்கிட்ட வந்து எனக்கு நிறைய ப்ராஃபிட் வேணும், நான் ஹை அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், ஹை ப்ராஃபிட் சூப்பராக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் பிளான் போகலாம். ஸோ செகண்ட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ₹2770 பிளானு. இந்த பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ₹2354 வந்து வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் விட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டும் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ செகண்ட் பிளான் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே நீங்கள் டயர் பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பிளான் பாருங்கள், ₹500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒன் டேயில் உங்களுக்கு ₹1000 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டெடியில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணீங்க அப்படின்னா டயர் பெனிஃபிட்ஸில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டெடியில் செகண்ட் பிளான் வாங்கினீங்க அப்படின்னா டயர் பெனிஃபிட்ஸில் வந்துட்டு நீங்கள் 2 பிளானும் வாங்கிக்கலாம். மேலே 100 வாங்கிக்கலாம், கீழே வந்து 500 வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம விஐபி ஏரியாவில் வந்துட்டு இப்போதைக்கு இதில் இருக்கிற பிளானை வந்து நம்ம வாங்க வேண்டாம். ஃப்யூச்சரில் நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? நம்ம குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணி
பண்ணிக்கோங்க டெலகிராமில். நான் எல்லா அப்ளிகேஷன்ஸோட அப்டேட் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக அதில் கொடுத்துட்ருப்பேன். ஸோ இந்த விஐபி ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து புது புது பிளான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 500க்கு வாங்கினீங்கன்னா 1 1000 கிடைக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி பிளான் வந்து உங்களுக்கு வீக்லி ஒரு ட்வைஸு, வீக்லி த்ரைஸ் இந்த மாதிரி வந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போம்போது நான் குரூப்பில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்டெடிலையும் டயர் பெனிஃபிட்ஸ்லேயும் தான் நீங்கள் வாங்கணும். அதுவும் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு டெலகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்ன பிளானை வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேலே பாருங்கள் லெஃப்ட் சைடில் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் மேலே வந்து ரீசார்ஜ் அமௌண்ட்டுன்னு இருக்கா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பிளானை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் வாங்குறேன்னா 270 வந்து நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி செகண்ட் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா 2770 பிளானை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ கீழே அதை கிளிக் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக மேலே மாறிடும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த 100 ருபீஸ் பிளானு 500 பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் கூட திரும்பியுமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாகவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா பிளானையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஓகே. சேனல்னு கீழே இருக்கா. இதில் வந்து பிடிஎம் அப்படின்ட்டு இருக்குது. கீழே வந்து எக்ஸிடின்னு இருக்குது. நீங்கள் வந்து பிடிஎம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அது பேடிஎம் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரீசார்ஜ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் காய்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பேமெண்ட் மெத்தட் பேடிஎம் ஆப்ஷன் இருக்குது. இது மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கீழே யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. அதையுமே யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த டிரான்சாக்ஷனில் ஒரு யூடிஆர் நம்பரை கீழே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். வேலெட்டில் ஆட் ஆயிரும். இப்போது நான் ஸ்கேன் கியூஆர் கோட் ஆப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த கியூஆர் கோடை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேடிஎம்மில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு யூடிஆர் நம்பர் இருக்கும்ல. ஸோ அந்த நம்பரை கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். வேலெட்டில் வந்துட்டு அமௌண்ட் ஆட் ஆயிரும். எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் ஜிபே ஃபோன்பேல ட்ரை பண்ணுவீங்க. பட் வந்து இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேடிஎம்மில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் உங்களுக்கு ஃபெயில்ட் ஆகாமல் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் தென் வந்து பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே வந்து இன்வெஸ்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ 270 பிளானை வாங்குறீங்க அப்படின்னா கீழே வந்து இன்வெஸ்ட் நவ் இருக்கா. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2770 பிளானை வாங்குறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே அப்படி தான். இன்வெஸ்ட் நவ் கீழே வந்து ஒவ்வொரு பிளானுக்கும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ தென் வந்து நீங்கள் எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி எப்படி வந்து வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ மேலே பாருங்கள் வித்ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வித்ட்ராவல் ஆப்ஷன் போகணுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆட் பேங்க் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே பாருங்கள் பேங்க் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய லிஸ்ட்டு வரும். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேங்க் என்னவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அக்கௌண்ட் நேம்னு இருக்குது. உங்கள் பாஸ்புக்கில் உங்கள் நேம் என்ன இருக்கோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்கள் பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது. அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னா என்னென்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு லாகின் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. நீங்கள் மொபைல் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஒரு லாகின் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 6 நம்பர் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணலை. ஸோ இந்த 6 நம்பர் வந்து செட் பண்ணுறது வந்துட்டு 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே என்ன கிரியேட் பண்ணீங்களோ அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வித்ட்ராவல் ஆப்ஷன் போகணுன்னு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அமௌண்ட் பிட்வீன் 106 to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 lakhs அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 106 ரூபாய் இருந்தாலே உங்களுக்கு மினிமமாக வந்து அந்த அமௌண்ட் இருந்தாலே நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணணும்னு கேட்பாங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே வந்து அந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து 6 நம்பரு. ஸோ அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வித்ட்ராவல்னு கீழே இருக்கா. ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க.
ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் மேல பாருங்க, சப்மிட் வித்ட்ராவலுக்கு மேல வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன். என்னோட பேங்க் அக்கவுண்ட் இருக்கு அதுல. ஸோ அதே மாரி நீங்க ஆட் பண்ண பேங்க் அக்கவுண்ட் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கீழ வந்து சப்மிட் வித்ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளேயே உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த அப்ளிகேஷனை பத்தி ஃபுல்லா நம்ம தெளிவா பார்த்தாச்சு. ஸோ இதில வந்து நெறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. நீங்க உள்ள போயிட்டு நீங்க அப்ளிகேஷனை ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. எல்லாமே வீடியோல நான் கவர் பண்ணல. ஸோ இத பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகேங்களா. எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது, ஸோ புது புது அப்ளிகேஷன்ஸ் வருது, எப்படிலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராம்ல உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் குடுக்குறேன். மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயுமே இருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதில வந்து நெறைய பேர் வந்து பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃப் நெறைய பேர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நெறைய ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து மேக் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ புது மெம்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ மறக்காம நம்ம யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ். தேங்க் யூ.